நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் இருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து தெய்வ செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பிரியமான தெய்வ ஜனமே, ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் ஜாய் டிவியில் மனவாளனோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட என் தேவன் தந்த இந்த நல்ல வேலைக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக இருக்கிற இடங்களை நம்மை தாழ்த்துவோம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட இன்னைக்கு வேதத்திலிருந்து நீங்க என்ன பேசணும், நீங்க எங்களோடு கூட என்ன இடைப்படணும், எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், ஆண்டவரே அதை நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்துங்கப்பா. வேதத்துல எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தேவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோட பேசுகிறது போல இன்னைக்கு வேதத்துல இருந்து எங்களோட கூட பேசுங்கப்பா அப்படின்னு ஒரு விசுவாசமா, ஒரு நம்பிக்கையா அவனுடைய சமூகத்துல நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஏக சிந்தையாய் அவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? இருக்கிற இடங்களை கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்க தந்த இந்த அருமையான ஜெப வேலைக்காக அப்பா உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக அப்பா தகப்பன் இந்த வேலையில நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வேதத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வேற பெற்ற பொக்கிஷங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே உங்களுடைய கருத்துல அவர்களை நாங்கள் வாங்கிக் கொள்ள, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த நேரத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, வார்த்தையின் மூலமாக எங்களோட ஒரு தகப்பன் பேசுவதை போல, ஒரு தாய் பேசுவதை போல இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எங்களுடைய உலர்ந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரை உயிரடைய அப்பா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க, எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க, ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற வார்த்தைகள் இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்கப்பா. எந்தெந்த சூழ்நிலையுடைய பிள்ளைகள் அப்பா ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில கடந்து வரும்போதே அது எங்களை உயிர்ப்பிக்க செய்யட்டும் சுவாமி. அதை எங்களுக்கு ஜீவனடைய செய்யட்டும் அப்பா, எங்களை மகிழ செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தி தலைப்பு நம்பிக்கை. ஆம் தெய்வ ஜனமே, இந்த நாளில கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சொல்றோம் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்பிக்கை இல்லாம நம்ம யாரோடுமே வாழ முடியாது. ஆனா ஒரு சிலர் பாருங்க, யாரையுமே நம்பவே மாட்டாங்க. பெற்ற தாயும் நம்ப மாட்டாங்க, கட்டின மனைவியும் நம்ப மாட்டாங்க, பெற்ற பிள்ளைகளையும் நம்ப மாட்டாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்வாங்க. ஆனா ஒரு சிலர் அநேகரை நம்பி நம்பி ஏமாற்றம் அடைந்தவர்களும் உண்டு இல்லையா? இந்த நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எப்போ நம்பணும், இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆனா வேதம் பாருங்க, வேதத்தில் இருக்கிற வேத வசனங்கள் நமக்கு மிகவும் அழகாக நம்ம யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று தெளிவா நம்மோட கூட இன்னைக்கு ஆவியானவர் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இன்னைக்கு கற்றுத் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறத விட்டுடுங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை தடவை நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி நம்பி நீங்க ஏமாந்தது உண்டு இல்லையா? நாசியில சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்பி நம்பி நம்ம வெட்கப்பட்டது உண்டு இல்லையா? நம்ம நாசியில சுவாசம் உள்ள மனுஷரை நம்பி நம்பி நம்ம கைவிடப்பட்டது, நம்ம துக்கப்பட்டது உண்டு இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். இந்த நாசியில நம்மளுக்கு சுவாசியை ஊதுனதே நம்மளுக்கு கர்த்தராகிய தேவன் தானே. அல்லேலூயா. ஆதாமை படைத்துட்டு அவன் மண் என்று நினையாமல் அவன் மேல தேவன் அவருடைய சுவாசத்தை அவன் மேல ஊற்றி அவருடைய ஜீவ ஆத்மாவை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்ததா. அல்லேலூயா. இந்த நாளில கூட வேதம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது என்றால், நம்ம சுவாசிக்கிற இந்த ஜீவன், இந்த காட்சி எங்க வருதா? அவருடைய கரத்துல இருக்குதான். நம்ம சுவாசம் அவருடைய கரத்துல இருக்குதான். அல்லேலூயா. அவர் மாத்திரம் அவருடைய கரத்தை கொஞ்சம் இறுகி பிடிச்சிட்டாருன்னா நம்மளால சுவாசிக்கவே முடியாது. ஆமென். அப்போ நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கிறதே அவருடைய கிருபையினாலதான். அல்லேலூயா. அப்போ நாசியில சுவாசம், என்னை போல மற்றவர்கள் நாசியில தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்னை போல சுவாசம் உள்ள, என்னை போல சுவாசிக்கிற மற்ற மனுஷர்களை நீ நம்பாத. அதை நம்புகிறத பத்தி நீ
தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமான தேவஜனமே, நம்புவதை என்ன பண்ணணும், விட்டு விடணும். ஏன்னா நாசியில சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆமென். அப்ப யாரை நம்பக்கூடாது? மனுஷனை நம்பாத. நம்மளை போலவே சுவாசிக்கிற இன்னொரு மனுஷனை நம்பாத. அவனுக்கும் சுவாசம் பெர்மனன்ட் கிடையாது, நம்மளுக்கும் சுவாசம் பெர்மனன்ட் கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மளோட கூட என்ன பேசுறார் என்றால், உடைய பிரச்சனையா, போராட்டமா, எதிர்பார்ப்பா, தேவையா, எல்லாவற்றுக்கும் தேவாதி தேவனை நம்பு. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில், உன் சிருஷ்டித்த உன் தேவன் பேரில் நீ நம்பிக்கையாய் இருப்பது உனக்கு நலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாசியில சுவாசம் உள்ள மனுஷன், இந்த மாம்சம், இந்த புயத்தை நீங்க நம்பாமல், அல்லேலூயா, நீங்க கர்த்தரை நம்புவீர்கள், ஆனால் நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதையும் புயத்தையும் நீங்க நம்பிக்கொண்டு கர்த்தரை விட்டு உங்களுடைய இருதயம் தூரமாய் இருக்குமானால் நீங்க யாரா? சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம சாபத்துக்குள்ளாக, நம்ம சாப கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் மாம்சத்தை நம்பி இருக்கிறோம், மற்றவர்களை நம்பி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாப கட்டுக்குள்ளாக இருக்கிறோம். அதனால இந்த நாள் அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படும்படியாக, நம்மளுடைய சிறையிருப்புகள் மாறணும் அப்படின்னா இனிமேல் எந்த மனுஷனையும் நம்ம நம்பாமல், சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால், பிரபுக்களையும் ரட்சிக்கத்தக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், யாரை நம்பக்கூடாது? பிரபுக்களையும். அதாவது அவன் எவ்வளவு மேன்மையானவனாக இருந்தாலும், ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், ஒரு கனமுள்ளவனாக இருந்தாலும், எதையாவது ஒரு காரியத்துல ஒரு ஆசாரியனா இருந்தா கூட, ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட, யாரா இருந்தாலும் அவங்க யாரு? கர்த்தருக்கு ஒரு படி கீழே தான். அல்லேலூயா. சோ யாருக்கும் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்க முடியாது. அதுலதான் தாவீது தன்னுடைய அனுபவத்தை உணர்ந்து சொல்கிறார், பிரபுக்களையும் ரட்சிக்கத்தக்க திராணி இல்லாத, அவனையே அவனை ரட்சிக்க முடியாது, என்னையே நான் ரட்சிக்க முடியாது, அப்ப நான் எப்படி மற்றவங்களை காப்பாற்ற முடியும்? அல்லேலூயா. ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் மற்றவர்களை ரட்சிக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதனால என் பலம் ஒண்ணுமில்ல. ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீ பிரபுவா இருந்தாலும், இன்னைக்கு எந்த ஒரு பெரிய அதிகாரிய, ஒரு அரசு ஊழியர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும், யாரையோ ஒருத்தர் உனக்கு முன்பாக ஒரு பெரிய காரியமாக அதை நம்பி இருக்கிறியா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோட கூட பேசுகிறார். பிரியமான தேவஜனமே, நீ இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்க இவரால கூடும், என் கணவனால கூட, என் மனைவியால கூட, என் பிள்ளைகளால கூட, என் பெற்றோர்களால கூட, என் மேல் அதிகாரியால கூட, என் சிநேகிதனால கூட, என்னுடைய போதகரால கூட, என்னுடைய பாஸ்டரால கூட, அப்படின்னு யார் மேல அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தா கூட, அவங்க எவ்வளவு உயர்ஸ்தானங்கள் இருந்தா கூட, நீங்க அவங்களை நம்பி இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட கடந்து வருகிறது. பிரபுக்களையும் தன்னை ரட்சிக்க திராணி இல்லாதவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதா? நம்பாதேங்க அப்படின்னு சொல்ற. Don't put your trust in man, because in whom you are putting your trust there is no help. Hallelujah. They are unworthy. Hallelujah. நீ மனுஷனை நம்புவதற்கு அவர்கள் ஏமாத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோட கூட தெளிவா என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீ நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதப்பா, நீ கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு, ஆண்டவரையே நீ நம்பிடு, அப்போ உன் காரியம் வாய்க்கும். ஆமே. அப்போ மனுஷரை நான் நம்ப வேண்டாம், உலகத்துல இருக்கிற உறவுகளை நம்ப வேண்டாம், யார் மேலேயும் பிரபுக்கள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். அப்ப யாருமே நம்பலன்னா நம்ம கர்த்தரை தான் நம்பணும் இல்லையா? அப்ப கர்த்தரை நான் நம்புவேனானா கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தரை நான் நம்புகிறதுனால, என் நம்பிக்கையை நான் கர்த்தர் மேல வைத்திருக்கிறதுனால எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். when we buy a product, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய டூ அண்ட் டோன்ட்ஸ் இல்லையா, எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ எதை செய்யக்கூடாது? மனுஷனை நம்பக்கூடாது. ஒரு வேலை இது வரைக்கும் மனுஷனை நம்பி நம்பி நீங்க வைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மனுஷனை நம்பி நம்பி நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு கை கூடாம இருந்திருக்குமானா, மனுஷனை நம்பி நம்பி நீங்க கண்ணீரின் பாதைகளில் நீங்க நடந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நீங்க
ஆண்டவர் சொல்ற அந்த மனுஷனை நம்பாத, நீ என்ன நம்பு. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் கர்த்தராகிய கர்த்தர் அவர் சொல்ற நீ என்ன நம்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவரை நாங்கள் நம்புறோம், ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இனிமேல் நான் யாரையும் நம்ப மாட்டேன்ப்பா, என் பணத்தை நம்ப மாட்டேன்ப்பா, என் அறிவை நம்ப மாட்டேன்ப்பா, என்னுடைய ஆசீர்வாதத்தை நம்ப மாட்டேன், என்னுடைய பலத்தை நம்ப மாட்டேன், என்னுடைய கூட்டத்தை நம்ப மாட்டேன், எனக்கு உலக பிரகாரமா நீங்க கொடுத்துருக்கிற உறவுகளை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய பதவியை நம்ப மாட்டேன், என் வேலையை நம்ப மாட்டேன், உங்களை மாத்திரம் நம்புவேன்ப்பா. அப்படி நம்மளை ஆண்டவர்களை தாழ்த்துவோமா? அப்ப நம்ம தாழ்த்தும் போது நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் தான்ப்பா நம்புவேன், எல்லா சூழ்நிலைகளையும் என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவரே நம்ம நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது முதலாவது காரியம் சங்கீதம் 22:5 நம்ம வாசிப்போமானால், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தப்பித்துக் கொள்வோமா? அப்ப நம்ம கர்த்தரை நம்பும் போது முதல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்காதா, நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாரையாவது நம்பி நீங்க வெட்கப்பட்டு போயிருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நம்ம உண்மையே நம்பி இருப்போமாப்பா, நம்ம உண்மையே நம்பி இருப்போமாப்பா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. போகாதிருந்தார்கள். அப்போ தாவீது எப்போதும் ஆண்டவரை நம்பினதுனாலதான் அவன் வெட்கப்பட்டு போகாதிருந்தான் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதத்தின் புத்தகத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்ம அதுலதான் நம்ம தியானிக்க போறோம். அடுத்தது சங்கீதம் 26:1 நாம் வாசிப்போமானால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. Hallelujah. I will not slide. Hallelujah. Because my trust is in my Creator. Hallelujah. My trust is on my Creator. Hallelujah. நான் படைத்தவர், என் சிருஷ்டிப்பு கர்த்தரை, தேவாதி தேவனை, சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலதான் நான் வேற எது மேலேயும் நான் சாய்வதில்லை. தாவீது அப்படிதான் எல்லா காரியங்களையும் அவன் திட்டப்படுத்தி கொண்டதுனாலதான் அவன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை காக்க அவருடைய தேவ தூதர்களை அனுப்புவார் என்று உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட மனுஷர்களையும் நம்பிக்கொண்டு கர்த்தரையும் நம்பிக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பிரியமான தேவ ஜனமே, நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். நான் கர்த்தரை மாத்திரம் நம்பும் போது நான் தள்ளாடுவதில்லை. ஐ வில் நாட் பி ஷேக்கன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மழைலாம் வரும்போது பாத்தீங்கன்னா உயர்ந்து வளர்ந்து இருக்க மரங்கள், தென்னை மரம், பண்ணை மரம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான காற்று வீசும்போது அது அப்படியே விழுந்துறது போல இருக்கும். எல்லாம் மழைலாம் முடிஞ்சு நம்ம போய் பார்க்கும்போது அநேக மரங்கள் விழுந்திருக்கும். ஆனா ஒரு சில மரங்கள் நிலைத்திருக்கும். ஏன்னா அது வீர்கால்கள் பூமியில நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது நிலைத்து இருக்கிறதுனாலதான் அவ்வளவோ காத்தையும் அவ்வளவோ சூறாவளியும் அதை தாங்கி நின்னது இல்லையா? அதே மாதிரிதான் நாம கூட தேவன் மேல நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம தேவன் மேல நம்முடைய அஸ்திவாரம் நிலைத்து இருக்கும் பொழுது என்ன சூறாவளி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன பயங்கள் நேர்ந்தாலும், நம்ம இவ்வளவோ ஆட்டம் கொண்டாலும் ஆவியானவர் நமக்கு கொடி ஏற்றுவதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள்ளாக. ஹல்லேலூயா. நம்ம தள்ளாடுவது இல்லை. கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 32:10 நாம் வாசிப்போமானால், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நம்ம கர்த்தரை நம்பி இருந்தா நம்ம எது சூழ்ந்து கொள்ளுமா? கிருபை சூழ்ந்து கொள்ளும். பயம் சூழ்ந்து கொள்ளாது. ஹல்லேலூயா. கிருபை ரொம்ப முக்கியம். மரியாதை பார்த்து தேவதூதன் எப்படி கூப்பிட்டார்? கிருபை பெற்றவளே. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவோ பெண்கள் அந்த நாட்களில் இருந்த பொழுது கூட மரியாள் பெண்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்குள்ளாக என்ன இருந்தது? என்னன்னா கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா தேவ கிருபை மாத்திரம் இருந்தா போதும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும்போது நம்மளே கிருபை சூழ்ந்து கொள்ளும். 4வது 33:21 அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை எந்தெந்த ஜனமெல்லாம் நம்பி இருக்கிறதோ அவருடைய இருதயம் எப்படி இருக்குமா? களி கூறும். இட் வில் ரிஜாய்ஸ். அதாவது மகிழ்ச்சி வேற, களி கூறுதல் வேற. அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சந்தோஷம் அவர்கள் எல்லைகளே இருக்காது, சந்தோஷம் அவர்களுடைய குடும்பங்கள்ல இருக்காது, சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா அவங்க நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இருதயத்துல அவர்கள் எப்போதும் களி கூறுவார். they will be always rejoicing. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்போ எப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள், எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும்
இருதயம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால பிரியமான தேவஜனமே நம்ம எப்பொழுதும் எப்படி இருப்போம்? சந்தோஷமா தான் இருப்போம். சில பேரை பார்த்திருக்கீங்களா, அவங்க எப்பவுமே துக்கமாவே இருக்க மாட்டாங்க. ஒரு சகோதரி நல்ல கர்த்தரை துதித்து நல்ல தேவனை ஆராதிக்கிற மகள். அப்ப எல்லாருமே சர்ச்சில் அவங்களை பார்த்து என்ன நினைச்சாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா, எப்படிதான் இவங்களால இவ்வளவு சந்தோஷமா துதிக்க முடியுதோ, எப்படி ஒரு நாள் கூட இவங்க துக்கமாவே இருந்ததுல, கொஞ்சம் கூட முகத்துல கூட ஒரு பலவீனமும் ஒரு சோகம் இல்லாம எப்பவுமே உற்சாகமா கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படிதான் எல்லாருமே அவங்களை பார்த்தோம். ஆனா ஒரு நாள் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கும் போதே ஆவியானவர் கண்ணீரோட ஒரு விண்ணப்பத்தின் மன்றாட்டோட அவங்களுக்கு ஜெபிக்கும், கண்ணீரோட ஜெபிக்கும்படியாக. அப்ப அந்த இருதயம் எப்படி இருந்தது? அந்த மகளோட இருதயம் உடைக்கப்பட்டிருந்தது. நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம். ஆனால் அவங்க எப்படி அவ்வளவு சந்தோஷமா துதிச்சாங்க என்றால், கர்த்தர் அவருடைய இருதயத்துல இருந்ததுனால, கர்த்தரை அவர்கள் நம்பி இருந்ததுனால அவங்க துதிக்கும் போது எப்படி இருக்கு? எந்த பிரச்சனையுமே இல்லாத உலகத்திலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதை போல அந்த சகோதரி துதிக்கும் பொழுது எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது, அவங்களுக்குள்ள போராட்டங்கள் இருந்தது, அவங்களுக்குள்ள இருதயம் நொறுங்குண்டு இருந்தது. ஆனா அது நம்மளை எப்படி உணர முடியலன்னா, அவங்க கர்த்தருக்குள்ளாக, அவங்க கர்த்தரை நம்பி இருந்தபடினால அவங்க எப்படி துதிக்கிறாங்க? விடுதலையோட கலிகூர்ந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒருவர் மாத்திரம் போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக அவங்க வந்துட்டாங்க. ஆமென். நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், எல்லா காரியங்களும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே, கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டாரே, கர்த்தரின் தலையை நிமிர்த்தினாரே, எதிலையோ நிமிர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உற்சாகம் எப்போ வரும்னா, நம்ம கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்போம். 5வது சங்கீதம் 37 5ஆம் அதிகாரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்காத காரியங்கள் இருக்குமானா, அந்த காரியத்தின் மேலாக கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் பிரச்சனை என்ன அவர்கிட்ட ஒப்புவீங்க, உன் காரியம் என்ன, உங்க கதை என்ன, உங்க பிரச்சனை என்ன அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது இது வரைக்கும் வாய்க்காத காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அப்படிதானே, அவள் தன்னுடைய சுயத்தை நம்பினார், தன்னுடைய பணபலத்தை நம்பினாள், எல்லாவற்றையும் வித்தா. அவளுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் போய் தேடினா, எல்லார்கிட்டையும் போய் எந்த பலனும் இல்லை. கடைசி அவள் நம்பிக்கை எங்க வைத்தா? கர்த்தர் பேர் வைத்த பொழுதுதான் அவளுக்கு என்ன கிடைச்சது? அவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவர் ஆண்டவரை நம்பி வந்தால, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு வந்தா. அவள் அப்படியே அதை பெற்றுக்கொண்டார். அவருடைய காரியம் வந்தனால என்னாச்சு? வாய்த்தது. அல்லேலூயா. அன்பு சகோதரி வருமா அப்படிதான் அநேக காரியத்திற்காக அநேக ஜனங்களிடத்துல அவங்க எல்லாம் போய் சுத்தி திரிந்து அவங்களுடைய காரியம் வாய்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. The situation went more worse and it was cursed. ஹல்லேலூயா. ஆனாலும் எப்போ கர்த்தரை நம்பினாங்களோ, ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லப்பா அப்படின்னு அந்த சகோதரி ஆண்டவரை நம்பின பிறகுதான் பரவல அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார், மகளை சாட்சியாக நடத்த செய்தார். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல கூட ரொம்ப நாளா உங்களுக்கு வாய்க்காத காரியங்கள் இருக்கா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என் வாய் பலத்தினால் அல்ல, என்னுடைய பண பலத்தினால் அல்ல, ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நான் தரைமட்டமா தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. டவுன் டுவர்ட்ஸ் God. Let us humble ourselves down towards God. ஆமென். பிரியமான தேவஜனமே, என்னால முடியலப்பா, என் பலத்தினால முடியலப்பா அப்படின்னு நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது, அநேக நாட்கள் அவ வேலையே கிடைக்கலையே, நான் படிச்சிருக்கிறேனே அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது உங்க பலத்தை எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க, எத்தனையோ ரெக்கமெண்டேஷனை பார்த்துருப்பீங்க, எதுவுமே வாய்க்கலையா? இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க பிரியமான தேவஜனமே. கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கோணல்களை சபையாக்கி மனுஷ கண்களை தாய்வான் தேவனுடைய கிருபையை உன்னை சூழ்ந்து கொள்வது உடைய காரியம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. 6வது சங்கீதம் 56 4 பார்த்தீங்கன்னா, தேவனை நம்பி இருக்கிறவன் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ முதல்ல கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன போயிடுது? எல்லாம் பயத்தின் ஆவி போயிடுது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த பயத்தின் ஆவி நம்மளுக்குள்ள வரவே கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருந்தா அவன் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால இந்த நாள்ல நீங்க எதையாவது குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? யோபு பயந்தது அவனுக்கு நேர்ந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எனக்கு கர்த்தர் எல்லாம் நல்லபடியா செய்வார்னு நினைப்போம், நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு நேரிட்டோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் பயமும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? நம்மளை விட்டு விலகும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? காரியங்களை வாய்க்க செய்வா. தேவனே நான் ஆண்டவரே பயப்பட மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே,
மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எந்த மாம்சத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த புயபலத்தை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதான் ஒரு கோலியாத்தை பார்த்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள் இரவும் பகலும் பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை அனுப்பி ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய எல்லா பயத்துக்கும் அவங்களை நீக்கலாக்கி அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தது போல இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்களை எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி கர்த்தர் உங்களை ரட்சிக்க, கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என் பிசினஸ் என்ன ஆகுமோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் ஊழியம் என்ன ஆகுமோ, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை என்ன ஆகுமோ, என்ன டாக்டர் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண சொல்லியிருக்கிறாங்களே, ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்களே, எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, என்ன பயம் உங்களுடைய இருதயத்தை இறுக்கி கொண்டிருந்தாலும் பிரியமான தேவஜனமே, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தருடைய எல்லா பயத்துக்கும் உன்னை விடுவித்து அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. 7வது சங்கீதம் 125 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மவுண்ட் ஜியோன் will never be shaken or it will never be removed. ஹல்லேலூயா. அப்போ அந்த சீயோன் பர்வதத்தை யாராவது அசைக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷர்கள் கூட அப்படித்தான் அந்த சீயோன் பர்வதத்தை போல அவங்க அப்படி கம்பீரமா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, அவங்களை யாருமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல அவங்க நம்பிக்கை என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரை நான் உண்மையே நம்பி இருப்பேன்ப்பா. ஆண்டவர் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவரே எல்லாமே எனக்கு எதிர்மறையாய் நடந்தாலும் நான் உண்மையே நம்பி இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்க ஆண்டவரே நம்பி இருக்கும் போது பாருங்களேன், நீ பர்வதத்தை போல அப்படியே நீ நிலைத்திருக்க கர்த்தருக்கு கிருபை செய்வார். அந்த பர்வதத்தை யாரும் அசைக்கவே முடியாது. அந்த பர்வதத்துக்கு நிகரா ஒருவரும் வர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரே அந்த சீயோன் பர்வதத்திலிருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் உதவி வரும். ஆமே. அந்த சீயோன் பர்வதத்தை போல நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார். 8வது சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம நம்பும் போது நம்ம எப்படி இருப்போமா? we will be a blessed vessel. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருப்போம். அல்லேலூயா. என கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. நம்மளுக்கு தாவீது எல்லாம் வரிசையா சொன்னார் இல்லையா? அப்போ எப்போதும் அவர் நம்பிக்கை யார் மேல வைத்திருந்திருக்கிறாரு? கர்த்தர் மேலே வைத்திருந்ததுனால தான் தாவீது அசைக்கப்படல. தாவீது வர்ற வர விருத்தி அடைந்தான். இன்னைக்கு கூட தாவீதை போல நாங்க வர்ற வர விருத்தி அடையணும் அப்பா, நாங்க அசைக்கப்படக்கூடாதப்பா, நாங்கள் செழிக்கணும் அப்பா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் சிறுவை எண்ணி பார்க்காமல் என் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேலின் ராஜாவாய் வைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன? அவன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீ தாழ்த்தப்பட்டிருக்கிறாயா? நீ சிறுமைப்பட்டிருக்கிறாயா? தெய்வச்சனமே, நீ ஒன்றுமே இல்லாதவனை போல இருக்கிறாயா? சோர்ந்து போகாத, உன்னையும் உயர்த்த ஒரு தேவன் உண்டு. உன் நம்பிக்கையை மாத்திரம் அவர் இடத்துல வை. அல்லேலூயா. நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பினா நீ செழிப்ப. அல்லேலூயா. you will be evergreen. அல்லேலூயா. நீ எப்போதுமே அவனை பார்த்து நிரம்பி வழியும். எப்போதுமே நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எப்போதும் கனி கொடுத்துக் கொண்டே இருப்பான். உன் இலைகள் உதிர்வதே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26:3 நாம் வாசிப்போமானால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. இந்த நாள்ல நீ கர்த்தரை நம்பி கொண்டிருப்பாயானால், உறுதியாய் அவரையே பற்றி கொண்டு இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பாரா? பூரண சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் அல்ல, முழுமையான ஒரு சமாதானம். எப்பவுமே இருதயம் கலங்காமல் இருக்கும். எப்பொழுதும் இருதயம் பாருங்க பயப்படாம இருக்கும். எப்போதும் இருதயத்துல ஒரு திகில் இருக்காது, வேதனை இருக்காது. எப்போதும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலிகுறுதல். என கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்ம நம்பிக்கையாய் வைத்திருக்கும் பொழுது, அவரை நமக்கு துருகமாய் கோட்டையாய் நம்ம வைத்திருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்ம எப்படி இருக்கலாம்? நிம்மதியா உறங்கலாம், நிம்மதியா தூங்கலாம். என் தேவன் எனக்காக காவலாளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிப்போமானால், என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்தினாலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். அல்லேலூயா. காணியாட்சிக்காரன். அல்லேலூயா. அப்போ அவரை நம்பினோம்னா we are the people who are going to inherit it. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காணியாட்சிக்காரர்கள், அவருடைய வாரிசாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு இந்த தேசத்தை சுதந்திரித்துக்
கொள்ளணும். இந்த தேசத்துல இருக்கிற ஆத்மாக்களை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 11 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்தா கர்த்தர் நம்ம எப்படிலாம் ஆசீர்வதிப்பார் என்று நம்ம கூட இன்னைக்கு ஆவியானவர் இடைப்பட்டார். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் நம்பிக்கை தேவன் மேலேயும் உங்களுடைய படிப்பின் மேலேயும் தேவன் மேலேயும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலேயும் தேவன் மேலேயும் உங்க மேலேயும் உங்க சுயத்தின் மேலேயும் இந்த உலகத்தின் மேலேயும் கர்த்தர் மேலேயும் ஒரு கண்ணு இருந்திருக்கோம். ஆண்டவரே, நான் நல்ல தைரியமா நான் திடகாத்திரமா இருக்கிறேனே, உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல உங்களுடைய பலத்தின் மேல உங்களுடைய சுயத்தின் மேல இப்படி ரெண்டுத்தின் மேலே நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட தெளிவாய் பேசுகிறார். அப்படி நீ ரெண்டு பக்கமும் நீ சார்ந்து கொண்டு இருப்பாயானால் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய், உன் ஆசீர்வாதமே கிடையாது அப்படின்னு தெளிவாக நம்ம வேதத்துல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு நம்மோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த நாளில அவரை மாத்திரம் நம்ம பற்றிக்கொள்வோம். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம தேசத்தின் மேல நம்முடைய படிப்பின் மேல நம்முடைய பேச்சின் மேல நம்முடைய தாளாந்துகள் மேல நம்முடைய சுயத்தின் மேல நம்முடைய பிள்ளைகள் மேல தேவன் மேல ரெண்டு மேலேயும் நம்மளோட வேலை நம்ம குடும்பத்தின் மேலேயா இருக்கலாம், நம்மளுடைய எதையாவது ஒரு காரியத்தை ஒரு பர்டிகுலரா எதையாவது ஒன்று வைத்து ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருப்போமானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி என்னை மாத்திரம் நம்பு. அதனாலதான் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்படி என்னை மாத்திரம் நீ நம்பிக்கிறவராக இருப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என்னை மாத்திரம் நீ நம்புகிறவனா இருந்தால் நீ தள்ளாடுவதில்லை. நீ என்னை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாக இருந்தால் உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீ என்னை மாத்திரம் நீ நம்புகிறவனா இருந்தால் உன்னுடைய இறுதி எப்போதே எப்படி இருக்குமா? களி கூர்ந்து கொண்டே இருக்கும். நீ என்னை மாத்திரம் நீ நம்புகிறவனா இருந்தால் உன்னுடைய காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீ என்னை மாத்திரம் நீ நினைத்து கொண்டு இருக்கிறவனாக இருந்தால் நீ சீயோன் பர்வதத்தை போல நீ அசைக்கப்படாமல் இருப்பாய். நீ என்னை மாத்திரம் நீ நம்புகிறவனா இருந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய். நீ என்னை மாத்திரம் நம்புகிறவனா இருந்தால் நீ செழிப்பாய். நீ என்னை மாத்திரம் நம்புகிறவனா இருந்தால் நீ பூரண சமாதானத்துடன் இருப்பாய். நீ என்னை மாத்திரம் நம்புகிறவனா இருந்தால் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்கிற காணி ஆட்சிக்காரனாய் நீ இருப்பாய். ஹல்லேலூயா. Do you want all these blessings for you? Hallelujah. So let us inherit these blessings. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ளணும். என் வாழ்க்கையில பூரண சமாதானம் இருக்கணும். என் வாழ்க்கையிலும் இருதயத்துல சந்தோஷம் இருக்கணும். என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்பா நான் அசைக்கப்படாத பர்வதத்தை போல இருக்கணும். என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களும் வாழ்க்கை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவஜனமே, இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட அப்பா உண்மையே நம்பி இருப்பது நலம் என்பதை அப்பா உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட ஆவியானவரே நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நாங்கள் எந்த நேரத்திலையும் உண்மையே நம்பியிருப்போம் என்று இன்னைக்கு ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம் ராஜா. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க ராஜா. எப்போதும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை அப்பா உங்கள் மேல இருக்கப்பா. சீயோன் பர்வதத்தின் மேல இருக்கப்பா. அந்த நித்திய கன்மலையின் மேல் எங்கள் நம்பிக்கை இருக்க. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்கள் நம்பிக்கை இருக்க. எங்களை படைத்த பரம பிதாவின் மேல் எங்கள் நம்பிக்கை இருக்க. அப்பா எங்களுக்கு இந்த நாளை நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மாம்சமானதை நம்பி நம்பி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன நாட்கள் உண்டப்பா. மாம்சமானதை நம்பி ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு சுவாமி. நாங்கள் மாம்சமானதை நம்பி அப்பா நாங்கள் தோல்விகளை தழுவின நாட்கள் உண்டப்பா. ஆண்டவரே அநேக நஷ்டங்களை நாங்கள் கண்ட நாட்கள் உண்டப்பா. அநேக ஏமாற்றங்கள் அநேக இழப்புகள் ஆண்டவரே இன்னைக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நான் உங்களையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. அதனால இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எங்கள் தலைமேல் வந்து தங்க, எங்கள் குடும்பத்தில் தங்க, எங்கள் பிள்ளைகள் மேல் தங்க, நாங்கள் கையிட்டு செய்யற காரியங்கள் மேல் தங்க அப்பா. எங்களுடைய ஊழியங்கள்ல தங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஊழியங்களை உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த மனுஷன் மேலாக எங்கள் நம்பிக்கை வைக்காதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தாவே உண்மையே சார்ந்து கொள்ள உண்மையிடத்திலே நாங்கள் திட்டம் பெற ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஒருபோதும் ராஜா எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் மனுஷனை நோக்கி போராதபடிக்கு நாங்கள் மனுஷனை நோக்கி நாங்கள் ஆண்டவரை பார்க்காதபடிக்கு வேலி அடைங்கப்பா. இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு உரியவர்களாக மாற இந்த சத்தியத்தின்படி நடக்க தகப்பனே எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமான தேவஜனமே, இந்த நாள்ல கூட ஒரு சின்ன ஒரு சத்தியம் தான்.
ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமான ஒரு சத்தியம். எப்போதும் நம்ம நினைப்போம் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம நம்பணும். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணோம், முந்திக் கொள்ளும். ஒரு சகோதரி அப்படிதான் நல்ல 1.5 மணி நேரம் நல்லா ஜெபித்தாங்க, நல்ல கர்த்தரை ஆவில நிரம்பி துதித்தாங்க, நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாங்க, நல்லா பலப்பட்டாங்க. ஆனால் பாருங்க, அவங்க சபையை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ளாக ஒரு 1/2 hour இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கு யார் இடத்துல போய் நான் ஃபோன் பண்ணி என் கடன் பிரச்சனைக்கு கேட்கலாம் அப்படின்னு நான் நல்ல ஒரு முடிவில் இருக்கேன். நாங்கள் அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய விசுவாசத்தை எண்ணி பார்த்து எனக்கு அப்படியே ஆட்டம் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ தேவன் பார்த்து கொண்டு இருப்பார்ல, எவ்வளவோ நேரம் நம்மளோட இடைப்பட்டார், நம்மளோட கூட பேசினார், நம்மளை தேய்ச்சினார். நீ என்ன நம்பு, நான் இருக்கிறேன், உனக்கு எல்லா விதத்துலையும் நான் உதவி செய்வேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீ ஒருவேளை தோல்வி அடைய மாட்டேன், நீ ஒருபொழுதும் தரித்திரா இருக்க மாட்டேன், உனக்கு எல்லா காரியத்தை நான் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் இடைப்பட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மாம்சம் என்ன பண்ணுது, நாளைக்கு யாரை ஃபோன் பண்ணி என்னுடைய பிரச்சனைக்காக உதவி செய்வாங்க என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு கூட நீங்கள் நல்ல விசுவாசம் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீங்க இல்லையா? இனிமேல் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் யாரையுமே நம்ப மாட்டேன்ப்பா, உங்களை மாத்திரம் நான் நம்புவேன், என் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கோம்ப்பா அப்படின்னு தான் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சத்ருவானவன் நம்மளை முந்திக் கொள்வான், நம்முடைய மாம்சம் நம்மளை முந்திக் கொள்ளும். அப்போ ஆண்டவரை 2ஆம் பட்சமாக வச்சிருவோம். இல்லை பிரியமான தேவச்சனமே, எல்லா காரியத்திலும் எல்லா வேலையிலும் கர்த்தரை என் முன்பாக நான் வைத்திருப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற தீர்மானத்தோடு இந்த கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்வேன் என்று கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமே. இந்த வேலையில கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ல எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். டெய்லி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் ஒரு மனதாக இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக கருத்தாய் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தால உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எங்களுடைய ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6:30 7:30 வரைக்கும் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணிக்கு ஆராதனை உண்டு, அவைகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், நம்ம ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. God bless you all.